அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் அது ஒரு பொதுவான நிலைமையாக இருக்காது. வடக்கில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும் அவ்வாறு பெற்றுக் கொள்கின்றார்கள் என்கின்ற நிலைமை அல்ல. குறிப்பாக அரசியல் ரீதியாக செல்வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் அரசியல் ரீதியான தங்களுடைய செல்வாக்கினை பயன்படுத்தி அவ்வாறான காணிகளை, என்னுடைய நேரம் முடிந்த பிறகு பேசுவோம், அவ்வாறான காணிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் வடமாகாணத்திலே மிகவும் ஒரு சில பிரதேசங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதனை பயன்படுத்தி அல்லது இதனுடைய காரணத்தினால் வடக்கு முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளோ அல்லது அவர்களுக்கு தேவையான காணிகளோ, மீள்குடியேற்றத்துக்கு தேவையான காணிகள் சார்ந்த விடயங்களிலோ எவ்விதமான புறக்கணிப்புகளோ வடக்கு மாகாண சபையின் ஊடாக இடம்பெறாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற வேண்டும். ஆனால் சட்டவிரோதமாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருப்பேன், அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, ஆதாரபூர்வமாக அவை நிறுவப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றை மீளவும் பெற்றுக்கொண்டு சட்ட ரீதியாக அவை நீதி கிடைப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு, வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே முஸ்லிம்கள் 3 வகையான விடயங்களை இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். முதலாவது 1990ஆம் ஆண்டு வெளியேற்றத்தின் பின்னர் வடக்கு முஸ்லிம்களுடைய குடிசன பரம்பலுக்கு ஏற்ற அமைப்பிலே அவர்களுக்கான காணி பகிர்வுகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இன்று வரை